என் செல்லங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க மாரியம்மா சிச்சி மேரியம்மா பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐயோ இன்னைக்கு இந்த வெட்டுக்கிளி என்னமோ சொல்லி கொடுத்தாலே இப்படி பேசி வீடியோ போடணுன்ட்டு. பாப்பாவுக்கு இன்னைக்கு என்ன டவுசர் வாங்குறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொன்னாலே இருங்கப்பா. இன்னைக்கு வந்துட்டு நான் பாப்பாவுக்கு என்ன பண்ணுறேன் தெரியுமா? பேம்பர்ஸ் வாங்கிட்டு போகிறேன். எல்லாரும் வந்துட்டு பேம்பர்ஸ் போடுவேன். அதை பாருங்க. மறக்காம குட்டி வழக்கம் ஷீலாவுக்கு சக்கு ப்ரைஸு சக்கு ப்ரைஸு பண்ணிடுங்க. சரியாடி? வணக்கம் ஷீலா கரெக்டாக போட்டடாடி. திட்டிட்டு கூடாத, கரெக்டாக தான் பேசியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த முண்டை வெட்டுக்கிளி வணக்கமுங்க. வணக்கம். அவன் ஒரு குடியார கும்பிட்டான். முகரையெல்லாம் இப்போ பாலிஷ் எப்படி தெரியுமா? அவன் குடிக்கிறான், என்னமோ பண்ணுறான். முகத்தைய பாலிஷ் போட்டு பண்ணி மூஞ்சி இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா நல்லா அடியாட்டு அவன் ஒரு இது இங்கேருந்து ஷீலாவை பார்க்கும்போது என்னமோ தெரியாத மாதிரி. இங்கே ஷீலா என்னம்மாம்மா சொல்லுமாம்மா ரெண்டு முகரையும் அப்படியே கொண்டு போய்ட்டு என்னடா ஐயோ கக்கூசுலையும் வைக்க முடியாதா? சரி ஓகே. இந்த குழந்த நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகி வந்துச்சின்னு வச்சிங்களேன், அதை வச்சு அந்த சம்பாதியத்தில் வாங்கி தின்னுக்கிட்டு சீரழிக்கிற நாய்களா ஒரு குழந்தடா. நான் எத்தனை தடவை சொல்கிறது. இப்போதைக்கு முதல்ல என்ன பண்ணீங்க, மூஞ்ச காமிக்கும் போது பெரிய இது டாட்டா பிர்லா இல்லை பெரிய இது. நான் வந்து குழந்தைக்காக நான் சொல்லலை ஃப்ரெண்ட். அந்த ஒரு குழந்தைய சாதாரணமாக இந்த பச்சை குழந்தைங்களை காமிக்கிறது திஷ்டி படும் அது படும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த தருதலை ஈத்தரை பரதீசி பீ திங்கிற நாய்ங்க ரெண்டு, இந்த சீலா அந்த சங்கருங்கிற ஒரு தேப்பைய அப்புறம் அந்த 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 கிளவியும் கூட சேர்த்துட்டாங்க. அதை ஒன்றும் சேர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து அதுக்கு தெரியாது அதை பற்றி. இந்த முண்டைங்க ரெண்டு பண்ணுறது அதையும் வந்துட்டு வணக்கம் மேரியம்மா பேசுகிறேன். ஆனால் அதுவும் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. அதுக்கு ஒரு சேனல் இதுக்கு ஒரு சேனலை வச்சு தொலைங்கடா. ஆனால் நல்ல விஷயத்த கொண்டே வர மாட்டேறாங்க. அந்த மாரியம்மாவும் நான் ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சு போட்டுச்சு. அதெல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இதுங்க ரெண்டுமே இந்த சனியனை இவ ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி திரிச்சிக்கிட்டு போல காட்டுக்குள்ளே. அப்போ அந்த வீடியோலாம் பேர் ஓரளவு இது ஒரு பைத்தியம் போட்டுருக்கு, எல்லாத்து பைத்தியத்தோடு இது ஒரு பைத்தியம் அப்படின்னு. இந்த ஒரு குடியார போய் வீட்டு வாசலில் போயிட்டு நக்க போனான். அதுக்கப்புறம் அவனை அடித்து வரட்டு இது மாதிரி இப்படி நாடகம் தொடர இப்படி திவ்யா கலாச்சி போயிட்டு அவ முத்திரத்தை இவ குடிக்கிறதும் இவ முத்திரத்தை அவ குடிக்கிறதும் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரியா? இப்படி பண்ணி இப்போ கடைசியில் அந்த குழந்தை டாப்பிக்கில் வந்துட்டு டெய்லியும் அதுக்கு பம்பர்ஸ் போடுறது, டவுசர் வாங்குறது, கிஃப்ட்டு இவனுங்களாம் அனுப்புகிறானுங்களா இல்லை இவங்களாம் தயாரித்து போடுறானுங்களா அது நிறையா பேருக்கு தெரியும். அப்படியே பண்ணாலும் ஏண்டா ஊரில் நான் இப்போவும் சொல்கிறேன் எத்தனையோ குழந்தைங்க இருக்குது, ஆனால் பிள்ளைங்க இருக்குது. அதுங்களுக்கு போய் செஞ்சாலும் இல்லை. இந்த ஈத்தரைங்க பெற்றதுக்கு வந்து கொடுக்குறீங்களே, இந்த ஈத்தரைங்க வந்து அந்த பிள்ளைய பெற்றதுக்கு அந்த புள்ள தான் பாவம் செஞ்சுருக்கு. ஏன்னு சொல்லுங்கள்? பிள்ளையே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிறது. இப்போ மண்டையை காமிக்கிறாங்களா, அடுத்தது வந்துட்டு மண்டே காலை காமிப்பாங்க, அப்புறம் கையை காமிச்சு வயிற்ற காமிப்பாங்க, அடுத்தது வந்து இது அது ஃபுல்லாக திஷ்டி. ஒரு பச்சை குழந்தையோட விஷயத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதில் கொண்டு போய்டும்? மக்களுடைய பார்வையில் அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். சாதாரணமாக ஒரு பச்சை குழந்தைய பார்த்தாலே இது உடனே வீட்டுக்கு வந்துட்டு திஷ்டியை சுற்றி சூடத்தை கொளுத்தி போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் பப்ளிக்கில் வீடியோவில் அந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்கு இப்போ அந்த குழந்தை கிடச்சிருக்கு. இதை விட வேறு எந்த ஒரு கேவலமும் கிடையாது. சரி ஒரு நாள் போட்டால் 2 நாள் போட்டால் பரவாயில்லன்னு பார்த்தாக்கா டெய்லி அந்த பச்சை குழந்தைய போட்டுக்கிட்டு பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்துங்கடா, ஏன்னா அது அவங்க பிள்ளைப்பா. ஆனால் அந்த பிள்ளையோட பாவம் உங்களை சும்மா விடாது. மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய திஷ்டி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அனுச்சுன்னா அந்த பாவம் ஃபுல்லாக உங்களுக்கு தான். சனியனுக்கு பிறந்த சனியனுங்களா, ஈத்தர நாய்ங்களா, காட்டுக்குள்ளே வந்துட்டு வாயில் வருது எனக்கு பீ திங்கிற நாய்ங்க. காசு இந்த யூடியூப்பில் பார்த்தோன்னே வேறு ஏதாவது பண்ணி தொலைய வேண்டி தானே வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு மேரியம்மா அதுக்கு இதுங்க பண்ணுற டாமாலாம் கொஞ்சம் இது இல்லைடா. எப்படி நான் அதுக்கு நடிக்கவும் சொல்லித்தர மாட்டாங்க. அது வந்து இந்த உண்டியல் ஒன்று காசு எடுக்குதான். இதமோ அதுக்கு பணமே என்ன தெரியும்? ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். பணத்தை எண்ணி ஆடி வைக்கிறப்ப எண்ணுது கரெக்டாக எண்ணி இவ்வளோ குறையுது, ஏன் இவ்வளோ இது கொடுத்தா அப்படிங்கும்போது மெண்டல் கூதிங்க பார்க்குற மாதிரி இவங்க வந்து அது எப்படி உண்டியல்னால் எப்படி இருக்கும்? ஒரு ஏதோ ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவை போட்டு அதில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி அதுலேருந்து பிரிக்கிறாங்களாம். அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது தம்பி இதை பாரு எனக்கு தெரியல. அது ஒரு வீடியோ கூதி வேறு எடுக்கிறான். அவன் ஒரு
இதில் 4780 ரூபா இருக்குது. நான் அம்புட்டா இருக்குது, இதுக்கு எவ்வளோ வாங்கலாம்? ஆமாம், உங்களுக்கு ஒரு இது ஏண்டா ஆட்டுக்குட்டி விற்று ஆடு வாங்கி பார்த்து வளர்த்து அதில் எவ்வளோ நீங்கள் வந்து ரேட்டை பற்றி பேசுகிறீங்க எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இதில் என்ன வாங்கலாம்? தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம்னா நடிகர் எப்பா பார்க்குறவன் தான் கேனை கூதிங்க. இந்த சில பேருக்கெல்லாம் தெரியும் விவரம். அதனால் அந்த வணக்கம் உங்கள் ஷீலா இப்படி கூப்பிடக்கூடாது, ஷீலா மேம. அது இப்போ முதல்ல இப்படி இல்லைப்பா, இந்த இருங்க. நான் வந்து இது வந்து பழிச்சு காமிக்கணும் இல்லை, இங்கே பாருங்க அவள் செஞ்சது தான். வேணா காமுங்கா ஈ அப்படி. அது இப்போ எப்படி தெரியுமா, இந்த கிரண்டவள் மேமா, அவன் உடனே ஷீலா மாமா சொல்லு மாமா. என்ன ஷீலா பண்ணுற என்ன பண்ணுற? ஐயையோ வீடியோ எடுக்கிறீங்களா மாமா? நான் வந்து இப்போ மாமா இது போட்டு பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா. உனக்கு அரளி விதையும் இதையும் விஷத்தையும் வச்சு 2 சனியனுங்களும் செத்து போவோம் மாமா. அந்த குடியாக கூதி அவன் அதுக்கு மேலே மூஞ்ச பவ்யமாக வச்சுக்கிட்டு ஷீலா என்னம்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷீலா இப்போ வந்து உள்ளே இருக்கா, நம்ம அப்படியே போகிறோம். கேமரா எடுக்கிறது தெரியாது. ஏமா கேமரா வந்து இதுக்குள்ளே இருக்குது, அந்த வானத்து மேலே இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடுக்குள்ளே இருக்குங்க. ஒத்தா இப்படியே கையில் வச்சுக்கிட்டு இப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு ஷீலா அந்த கேனக்கு டேய் இது நிறைய நடக்குதுடா, திட்டி விட்டுருட்டா, நீங்கள் திட்டுக்கடா கபாடில். இது தெரியாத மாதிரி என்னென்ன அண்ணா மாமா. ஐயோ 2 ஈத்தரைகளுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த குழந்தையோட சாபமும் பாவமும் கண்டிப்பாக வந்து சேரும். சனியனுங்க இதுங்க சம்பாதிக்கிறத பற்றி நான் சொல்லலை. பச்சை குழந்தையோட விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. இதுக்கான முடிவு நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க. உடனே வந்து அதுக்கு ஒரு சீன். அப்போ அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனா உடனே சீன் கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ எங்கள் குழந்தைக்கு இப்படி ஆகிடுச்சு. ஆனால் மாதமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தன்னாதாரி நாய்கள்லாம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு சேனலுக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து கூலி வேலை பார்த்து எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கும் அந்த தொண்டையை பேசி எனக்கும் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சரி வலிக்குது. மேரியம்மா கடைசியில் இந்த மேரியம்மாவுக்கு என்ன அமௌண்ட்டு திரும்ப கொடுப்பாங்க, அது என்ன செலவு பண்ண போகுது கடைசியில். அது சேனல்லையும் ஒரு காசு அமௌண்ட்டை பார்க்குறாங்க. மேரியம்மான்ட்டு மேரியம்மா நல்ல நடியம்மா நடி. ஐயோ கடவுளே, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் போகிறாங்க. நான் அப்படி எனக்குன்னு ஒரு மேரியம்மாவோ இல்லை மாரியம்மாவோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வீடியோ போட மாட்டேன். இந்த ஒரு பையன் இப்போ வந்துட்டு வீடியோ சூப்பராக போட்டுக்கிட்டுருக்கான். அவன் பேர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் 2-3 நாளாக தான் அந்த வீடியோ பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி அவன் சொல்கிறான், அதுவும் நடிக்குது நல்லா. ஆனால் அவன் நம்ம சொல்லி கொடுக்குறான், இது பின்னாடி நின்றுக்கிட்டு அது மாதிரி செய்யும்போது அது வந்து நல்லா இருக்குது, வைப் நல்லா இருக்குது, அந்த ரியாக்ஷன் நல்லா இருக்குது, பார்க்க சிரிப்பு வருது. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கும் பாட்டி எடுத்து எனக்கும் பாட்டி எடுத்து நானும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இந்த தருதலைங்க மாதிரிலாம் பண்ணி நமக்கு அந்த மாதிரி இதே தேவையில்லை. சரியா? நான் அப்பப்போ இவளுக்கு போட்டு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ இடையில இந்த குழந்தை மேட்ரியே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு தான் வந்தேன். மீண்டும் இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் திருப்பி வருவேன். சரியா ஷீலா?